ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்போக்கன் ஹிந்தி டே 1 வீடியோ. ஒரு விஷயத்தை ஒருத்தவங்ககிட்ட நம்ம கன்வே பண்ணுறப்போ ஒன்று இல்லாட்டி அது முடிஞ்சு போன விஷயமா இருக்கும், அப்படி இல்லைன்னா இப்போ நடக்கிற விஷயமா இருக்கும், அது இல்லைன்னா இனி நடக்க போகிற விஷயமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 days ஸ்போக்கன் ஹிந்தி ப்ரோக்ராம் ஃபுல்லுமே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 3 காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாக்கியங்களை ஹிந்தியில் உருவாக்குவது, அதற்கு தேவையான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு அதை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டெய்லி ஒரு 10 மினிட் நீங்கள் செலவழித்து புதிய புதிய வார்த்தைகள் ஹிந்தியில் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே ஹிந்தி பேச முடியும். இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிகழ்காலத்தில் ஹிந்தியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத ஹூ, ஹோ, ஹே, ஹேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 வினை சொற்களும் எந்த மாதிரி கேஸில் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஹூ அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே அப்படின்னு சொல்லுவாங்க. மே ஹூ, நான் இருக்கிறேன். இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இருக்கிறாய் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தும் ஹோ, நீ இருக்கிறாய். இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு சப்ஜெக்ட் ஒருமையில் இருக்கிறப்பையும் நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் ஹே. ஹே எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒருமையில் சப்ஜெக்ட் வரப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில் எந்த ஒரு பொருளையும் ஆண் பால் இல்லாட்டி பெண் பாலை தான் யூஸ் பண்ணுவாங்க. 3ஆம் பாலை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு பொருளையும் அவன், அவள், இவன், இவள் இப்படி தான் சொல்லுவாங்க. அது, இது அப்படின்றது ஹிந்தியில் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறான் இல்லாட்டி இருக்கிறாள் அந்த மீனிங்கில் தான் வரும். 4வது வினைச்சொல் ஹே. இதுக்கு என்ன அர்த்தம்னா இருக்கின்றன அப்படின்னு நம்ம பன்மையில் சப்ஜெக்ட் பன்மையில் வரப்போ நம்ம இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறப்போ ஹேன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது சப்ஜெக்ட் பன்மையில் வர்றப்பையும் யூஸ் பண்ணுவாங்க. மரியாதை கொடுத்து சொல்ல வேண்டிய கேஸ்லேயும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்ல வேண்டிய கேஸ்லேயும் ஹேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நிகழ்காலம். ஹிந்தியில் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற பேசிக்கான வினை சொற்கள். மே, ஹூ, தும், ஹோ. ஒருமையில் வர்றப்போ ஹே, பன்மையில் வர்றப்போ ஹேன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் கோபமாக இருக்கிறேன். மே நாராஸ் ஹூ. நாராஸ் அப்படின்னா கோபம். மேனா நான். நீ கோபமாக இருக்கிறாய். தும் நாராஸ் ஹோ. தும் நாராஸ் ஹோ. நீ கோபமாக இருக்கையா அப்படின்னு நம்ம கொஷினாக கேட்குறப்போ நம்ம இங்கே கியா அப்படின்னு சேர்த்து எழுதணும். தும் நாராஸ் ஹோ கியா அப்படின்னா நீ கோபமாக இருக்கையா அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே இருக்கிறாய். தும் கஹா ஹோ. நீ எங்கே இருக்கிறாய். தும் கஹா ஹோ. கஹா அப்படின்னா எங்கே. சப்ஜெக்ட் ஒருமையில் வரப்போ நம்ம ஹே யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னிடம் கார் இருக்கிறது. மேரே பாஸ் கார் ஹே. மேரே பாஸ் என்னிடம் கார் ஹே. ஹேனா இருக்கிறது. இங்கே கார் அப்படின்றது ஒரு கார்னால நம்ம இங்கே ஹே யூஸ் பண்ணியிருக்கோம். இன்று சனிக்கிழமை. ஆஜ் ஷனிவார் ஹே. ஆஜ் இன்று, ஷனிவார் அப்படின்னா சனிக்கிழமை. ஆஜ் ஷனிவார் ஹே, இன்று சனிக்கிழமை. அவன் நல்ல பையன். வஹ் அச்சா லடுக்கா ஹே. வஹ் அவன், அச்சா நல்ல, லடுக்கா அப்படின்னா பையன். அவள் நல்ல பெண். வஹ் அச்சி லடுக்கி ஹே. லடுக்கா அப்படின்னு பையனை சொல்கிறப்போ நம்ம அச்சான்னு எழுதணும். லடுக்கி அப்படின்னு ஒரு கேர்ளை சொல்கிறப்போ நம்ம அச்சி அப்படின்னு எழுதணும். அவன், அவள் ரெண்டுக்குமே வஹ் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படின்றது ஹிந்தியில் இல்லை. அது நல்ல மொபைல் அப்படின்னா வஹ் அச்சா மொபைல் ஹே. அது நல்ல புக் அப்படின்னா வஹ் அச்சி புக் ஹே. புக்குக்கு ஹிந்தியில் கிதாப் அப்படின்னு வரும். ஹிந்தியில் மொபைல் அப்படின்னா ஆண், அப்போ அச்சான்னு சொல்கிறாங்க. கிதாப் அப்படின்றது பெண்ணுனால அச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஆண், பெண் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இனி 4வது வினை சொல் பார்க்கலாம். பன்மையில் வர்றப்போ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வே. கைசே எப்படி. வே அப்படின்றது பன்மையில் வரனால நம்ம இங்கே ஹேன் அப்படின்னு தான் சொல்லணும். வே கைசே ஹேன். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். வே ठीक हैं. वे
ठीक हैं. ठीक அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா आप कैसे हैं. आप அப்படின்றது ஒரு ஆள் தான் இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிறனால இங்கே நாலாவது வினை சொல் தான் யூஸ் பண்ணணும். आप कैसे हैं. நீங்கள் எப்படி இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன். मैं ठीक हूँ. मैं ठीक हूँ. நான் நல்லா இருக்கேன். இனி ஹிந்தியில் இறந்த காலத்தோட வினை சொற்கள் பார்க்கலாம். இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காலத்தை சொல்கிறத ஹிந்தியில் தா தி தே அப்படின்னு சொல்லுவாங்க. தா தி தே இருந்தது அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட் ஆண் பால் ஒருமையில் வர்றப்போ தா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அர்த்தம் இருந்தேன் இருந்தான் அப்படின்னு வரும். சப்ஜெக்ட் பெண் பாலாக இருந்தால் தி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க இறந்த காலத்தில். இதுக்கு அர்த்தம் இருந்தேன் இருந்தாள் அப்படின்னு வரும். சப்ஜெக்ட் பன்மையில் வர்றப்பையும் நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் ஆப் நீங்கள், தும் நீ அப்படின்னு வர்றப்பையும் நம்ம தே அப்படின்னு யூஸ் பண்ணணும். தே அப்படின்னா இருந்தனர் இருந்தாய் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமே உள்ளதெல்லாம் இருக்கும். ஆண்பால் ஒருமையில் தா யூஸ் பண்ணணும். பெண்பால் இருந்தால் தீ யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் பன்மையில் வர்றப்பையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் ஆ தும் அப்படின்னு வர்றப்பையும் நம்ம தே வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சம்பவம் நடந்தப்போ நீ எங்கே இருந்த, நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்போம். அதுக்கு நீனா தும், எங்கே கஹா, இருந்தாய் அப்படின்னா தே. தும் கஹா தே, நீ எங்கே இருந்தாய். நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அப்படின்னா ஆப் கஹா தே. ஒரு பெண்ணிட்ட கேட்குறப்போ ஆப் கஹா தி. நான் வெளியே இருந்தேன். மே பாஹர் தா. மே நான் பாஹர் வெளியே தா இருந்தேன். ஆண் சொல்கிறப்போ மே பாஹர் தா அப்படின்னு வரும். பெண் சொல்கிறப்போ மே பாஹர் தி அப்படின்னு வரும். இப்போ கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் நேற்று ஃபங்க்ஷனுக்கு வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் எனக்கு காய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் முझे புகார் தா. முझे எனக்கு, புகார் காய்ச்சல், தா இருந்தது. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் மே கொஞ்சம் தோடா பிஸி தா இருந்தேன். மே தோடா பிஸி தா. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே தோடா பிஸி தி. நான் ஊரில் இருந்தேன் அப்படின்னா மே காவ் மே தா. மே காவ் மே தா. காவ் அப்படின்னா ஊர், காவ் மே அப்படின்னா ஊரில், தா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதிர்காலத்தோட அந்த வினை சொற்கள் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்குறனால இப்போது ஜஸ்ட்டு வந்து ஒருமையில் சப்ஜெக்ட் வர்றப்போ நம்ம ஆண் சொல்கிறதா இருந்தால் ஹோகான்னு எழுதுவோம், பெண் சொல்கிறதா இருந்தால் ஹோகி அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்காலத்தோட ஃபார்மேட்டில். ஹோகா அப்படின்னா ஆகும், இருக்கும். நாளைக்கு டெஸ்ட்டு இருக்கும். நாளை அப்படின்னு சொல்கிறதுக்கு கல், டெஸ்ட், ஹோகா அப்படின்னா இருக்கும். கல் டெஸ்ட் ஹோகா. நேற்று, நாளை ரெண்டுக்குமே வந்து கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த வெர்பு வச்சு கண்டுபிடிக்கணும். அது பாஸ்ட் டென்ஸாக ஃபியூச்சர் டென்ஸானு. நாளைக்கு அவன் ஆஃபீஸில் இருப்பான். வஹ் கல் ஆஃபீஸ் மே ஹோகா. வஹ் அவன், கல் நாளைக்கு, ஆஃபீஸ் மே ஆஃபீஸில், ஹோகா அப்படின்னா இருப்பான். இது சப்ஜெக்ட் ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் ஆஃபீஸில் இருப்பா அப்படின்னா வஹ் கல் ஆஃபீஸ் மே ஹோகி அப்படின்னு வரும். சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அச்சா ஹோகா. அச்சா அப்படின்னா நல்லது, ஹோகா அப்படின்னா இருக்கும். மேட்ச் எப்போது தொடங்கும். மேட்ச் கப் ஷுரு ஹோகா. மேட்ச் கப் அப்படின்னா எப்போது, ஷுரு அப்படின்னா தொடங்குதல். மேட்ச் கப் ஷுரு ஹோகா. மேட்ச் எப்போது தொடங்கும். நம்ம ஆட்டோவில் வந்து போகிறதா இருந்தால் கேட்போம், அங்கே போகிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு கித்தனா பைசா ஹோகா. கித்தனா எவ்வளவு, பைசா ஹோகா அப்படின்னா ஆகும். ஸோ நிறைய நம்ம இதுவரை கொஷின் வேர்ட்ஸ் வினா சொற்கள் வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கியா அப்படின்னா என்ன, கித்தனா எவ்வளவு,
கப் எப்போது, கஹா எங்கே, கைசே எப்படி. இதான் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வினைச்சொல் ஹெல்பிங் வேர்ப்ஸு. இதை பேஸ் பண்ணி தான் இனிமே உள்ள டென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வினை சொற்களை பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த செயல் எந்த காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த காலத்தில் என்ன செயல் நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா நம்ம சாப்பிடு, எழுது, குழி, படி இந்த மாதிரி மெயினாக யூஸ் பண்ணுற வினை சொற்கள், ஹிந்தியில் உள்ள வினைச்சொற்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜா, வா ஆ, வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரக் ரக், பார் தேக் தேக், தங்குதல் வசித்தல் அதுக்கு ரஹ், சாப்பிடு அப்படின்னா கா கா, இருத்தல் ஆகுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோ, படி பட் பட், செய் கர். இப்போ இந்த வினை சொற்களை எப்படி நம்ம நிகழ்காலத்தில், இறந்த காலத்தில், எதிர்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் நம்ம பார்த்த மெயின் வினை சொற்களோட தா, தீ, தே அப்படின்னு சேர்த்து எழுதணும். இந்த தா வந்து தமிழில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற தா. நம்ம இறந்த காலத்தில் யூஸ் பண்ணுற தா, தீ, தே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்கிற தா. ஸோ அதனால தான் அது வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருப்பேன், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. ரெண்டுமே வந்து வேறு வேறு எழுத்துக்கள், வேறு வேறு உச்சரிப்புகள் வரும். மெயின் வினை சொல்லோட எப்போ தா சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஆண் பால் ஒருமை சிங்குலரில் வர்றப்போ நம்ம மெயின் வினை சொல்லோட தா அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் பெண் பாலாக இருந்தால் நம்ம மெயின் வினை சொல்லோட தீ அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் பன்மையில் வர்றப்பையும் தும், நீ, ஆப், நீங்கள் அப்புறம் மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் நம்ம மெயின் வினை சொல்லோட தே அப்படின்னு சேர்த்து எழுதணும். இது நம்ம முன்னாடி இறந்த காலத்தோட துணை வினை சொற்கள் ஹெல்பிங் வெர்பு எழுதுகிறப்ப பார்த்த சேம் ஃபார்மெட்டு தான் இதுவும். இந்த ஃபார்மேட்டை எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நடக்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் மே, நான் அப்படின்னு வர்றப்போ ஆண் சொல்கிறதா இருந்தால் நம்ம வெர்போட தா அப்படின்னு சேர்த்து எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் வெர்போட தீ அப்படின்னு சேர்த்து எழுதணும். இது ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிறனால ப்ரெசன்ட் டென்ஸோட வெர்பு ஹூ அப்படின்னு எழுதுகிறோம் சப்ஜெக்ட் மே வரனால. ஒருத்தவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்க நான் போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். போகுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. டீக்கே மே ஜாத்தா ஹூ, டீக்கே அப்படின்னா சரி. ஃபோன் பேசி முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் ஓகே நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். வை அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. மே ஃபோன் ரக்தா ஹூ, டீக்கே ஓகே மே ஃபோன் ரக்தா ஹூ, நான் ஃபோனை வைக்கிறேன். நீங்கள் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இருங்க அப்படின்னா ஆப் ரஹனே தோ மே தேக்தா ஹூ. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே தேக்தி ஹூ. சப்ஜெக்ட் தும், நீ அப்படின்னு வரப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் வெர்போட தே அப்படின்னு சேர்த்து எழுதணும். துணை வினை சொல் ஹோ அப்படின்னு எழுதணும். தும் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கிறதா இருந்தால் நம்ம வெர்போட தீ அப்படின்னு சேர்த்து எழுதணும். நீ எங்கே வசிக்கிறாய், வசித்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரஹ் அப்படின்னு சொல்லணும். வெர்பு வந்து ரஹ். எங்கே அப்படின்னா கஹா, தும் கஹா ரஹ்தே ஹோ, நீ எங்கே வசிக்கிறாய். ஒரு பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் தும் கஹா ரஹ்தி ஹோ. இதுக்கு ஆன்சர் நான் டெல்லியில் வசிக்கிறேன், மே டெல்லி மே ரஹ்தா ஹூ. சப்ஜெக்ட் ஆப், நீங்கள் அப்படின்னு வரப்போ நம்ம வெர்போட தே சேர்த்து எழுதணும். துணை வினை சொல் ஹைன் அப்படின்னு எழுதணும். ஆப் நீங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம வெர்போட தீ அப்படின்னு சேர்த்துட்டு ஹைன்னு எழுதணும். நீங்கள் படிக்கிறீங்களா இல்லாட்டி வேலை செய்கிறீங்களா. படித்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுதல் அப்படின்னா கர். आप पढ़ते हैं या அல்லது काम करते हैं. काम அப்படின்னா வேலை. आप पढ़ते हैं या काम करते हैं. அவன் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பான். இங்கே நம்ம ஒரு ஆளை பற்றி பேசுகிறனால நம்ம வெர்போட தா சேர்த்துட்டு ஹே அப்படின்னு எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் வெர்போட தீ சேர்த்துட்டு ஹேன்னு எழுதணும். वह सुबह 6 बजे
உட்தா ஹே வஹ் அவன், சுபஹ் காலையில், சே அப்படின்னா 6, பஜே மணிக்கு, எழுந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு உட் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்தா ஹே. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் அவள் 6 மணிக்கு எந்திரிப்பா அப்படின்னா வஹ் சுபஹ் 6 பஜே உட்தி ஹே. என்னோட அம்மா எப்பயும் ஏதாவது மறந்துடுவாங்க. என்னுடைய அம்மா மேரி மா எப்போதும், ஹமேஷா குச் ஏதாவது, மறத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பூல் ஜா அப்படின்ற வினைச்சொல் யூஸ் பண்ணுவாங்க. பூல் ஜா அப்படின்னா மறத்தல். பூல் ஜாத்தி ஹே. மேரி மா ஹமேஷா குச் பூல் ஜாத்தி ஹே. என்னோட அம்மா எப்பயும் ஏதாவது மறந்துடுவாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 2 பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உள்ள ஒரு பழக்கத்தை பற்றி சொல்கிறது. இப்போ இந்த ஃபார்மட் இறந்த காலத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னா சேம் ஃபார்மட்டு தான். நம்ம வந்து நிகழ்காலத்தோட ஹெல்பிங் வெர்புக்கு பதிலாக இறந்த காலத்தோட ஹெல்பிங் வெர்பு தா தி தே சேர்த்து எழுதுனா போதும். பாஸ்டில் இறந்த காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறப்போ இந்த ஃபார்மட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மே நான்வெஜ் காத்தா தா. சாப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் சொல்கிறனால நம்ம இந்த வெர்போட தா சேர்த்து எழுதணும். இறந்த காலத்தில் உள்ள ஒரு ஹேபிட்னால நம்ம இங்கே தா இறந்த காலத்தோட வினைச்சொல் தான்னு எழுதியிருக்கோம். முன்னாடிலாம் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ இல்லை. முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹலே. பெஹலே மே நான்வெஜ் காத்தா தா. அப் நெஹி அப் இப்போது, நஹி இல்லை. இதுவே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே நான்வெஜ் காத்தி थी அப்படின்னு வரும். நாங்கள் டெல்லியில் வசித்து வந்தோம். ஹம் டெல்லி மே ரஹ்தே தே. ஹம் அப்படின்னா நாங்கள். இது பன்மையில் உள்ளனால நம்ம வெர்போட தே சேர்த்து எழுதணும். இறந்த காலத்தோட வினைச்சொல் பன்மையில் வரனால தே அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம். வசித்தல் இருத்தல் அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் ரஹ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சென்னை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் டெல்லியில் வசித்து வந்தோம். சென்னை ஆனே சே வருவதற்கு, பெஹலே முன்னாடி, ஹம் டெல்லி மே ரஹ்தே தே. இனி இது எதிர்காலத்தில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி வரும்னு பார்க்கலாம். நம்ம இங்கே வெர்பு ஃபார்மட்டோட ஹோகா ஹோகி அப்படின்னு சேர்த்து எழுதணும். ரமேஷ் இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் பொதுவாக இந்த டைம் அவன் ஆஃபீஸில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஹிந்தியில் ரமேஷ் இஸ் சமய் ஆஃபீஸ் மே ஹோத்தா ஹோகா. இஸ் அப்படின்னா இந்த, சமை அப்படின்னா நேரம், ஆஃபீஸ் மே அப்படின்னா ஆஃபீஸில். இங்கே வெர்பு வந்து ஹோ. ஹோ அப்படின்னா ஆகுதல், இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இது ரமேஷ் அப்படின்றது ஒரு ஆண்னால நம்ம இங்கே ஹோத்தா அப்படின்னு எழுதுகிறோம். இது ஒரு யூகத்திலேயோ இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்லேயோ சொல்கிறப்போ நம்ம ஹோகா அப்படின்னு சேர்த்து எழுதணும். ரமேஷ் இஸ் சமய் ஆஃபீஸ் மே ஹோத்தா ஹோகா. இது ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஹோத்தி ஹோகி அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க இந்த பொருளை நான் உங்கள் வீட்டில் கொடுத்துறவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாம் சொல்கிறோம் இல்லை இல்லை இந்த டைமில் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் பொதுவாக வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இஸ் சமய் घर पर कोई नहीं होता होगा. இஸ் சமய் இந்த நேரத்தில், घर அப்படின்னா வீடு, घर पर அப்படின்னா வீட்டில், கோயி அப்படின்னா யாரும், நஹினா இல்லை, இருத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு हो அப்படின்னு சொல்லணும். होता होगा. इस समय घर पर कोई नहीं होता होगा. இப்போ வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம இப்போ 3 காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி துணை வினை சொற்களை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபார்மட் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நிகழ்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தியில் முடியும் அப்படின்னு சொல்கிறத சக்தா, சக்தி, சக்தே அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மட் இப்போ பார்க்கலாம். இதோட ரூல்ஸ் வந்து சேம் தான். நம்ம முன்னாடி பார்த்த ப்ரெசன்ட் டென்ஸில் தா தி தே வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட் வரப்போ சேர்த்தோமோ அதே சேம் ரூல் தான் இதுக்கும். இந்த ஃபார்மட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா முடியும், முடியாது அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்ககிட்ட பெர்மிஷன், அனுமதி கேட்குற மாதிரியோ இல்லை அனுமதி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தண்ணி தர முடியுமா? ஆப் நீங்கள், முஜே எனக்கு, பானி தண்ணி, சக்தேஹே அப்படின்னா முடியுமா. கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தே அப்படின்னு சொல்லுவாங்க. தே சக்தேஹே அப்படின்னா கொடுக்க முடியுமா. ஆப் முஜே பானி தே சக்தேஹே நீங்கள் எனக்கு தண்ணி தர முடியுமா. நீ இதை வேகமாக செய்ய முடியுமா. தும் நீ இசே இதை ஜல்தி வேகமாக, சக்தே ஹோ முடியுமா.
செய்ய முடியுமா, செய்யுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தும் இசே ஜல்தி கர் சக்தே ஹோ, நீ இதை வேகமாக செய்ய முடியுமா. என்னால் சாப்பிட முடியாது. மே கா நஹி சக்தா, மே நான், கா அப்படின்னா சாப்பிட்றது, நஹி சக்தா அப்படின்னா முடியாது, என்னால் வர முடியாது. மே ஆ நஹி சக்தா, என்னால் வர முடியாது. ஆ அப்படின்னா வருதல். இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஆ நஹி சக்தி அப்படின்னு வரும். இது ஒருத்தவங்ககிட்ட அனுமதி கேட்குறப்பையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் உள்ளே வரலாமா, மே அந்தர் ஆ சக்தா ஹூம், மே நான், அந்தர் உள்ளே, ஆனா வருதல், ஆ சக்தா ஹூம் அப்படின்னா வரலாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்குற மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. நான் இங்கே உட்காரலாமா, மே இதர் பைட் சக்தி ஹூம், மே நான், இதர் இங்கே, பைட் அப்படின்னா உட்காருது, சக்தி ஹூம் அப்படின்னா உட்காரலாமா. மே அப்படின்றது ஒரு பெண்ணால் நம்ம இங்கே சக்தி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். ஸோ அப்போ தும் ஜா சக்தே ஹோ, தும் ஜா அப்படின்னா போகுதல், சக்தே ஹோ அப்படின்னா நீங்கள் போகலாம். ஹோ சக்தாகே அப்படின்னா இருக்கலாம், ஹோனா ஆகுதல் இருத்தல், ஹோ சக்தாகே அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு யூகத்தில் சொல்கிறது. அம்மா கிச்சனில் இருக்கலாம், மா கிச்சன் மே ஹோ சக்தி ஹே, அம்மா கிச்சனில் இருக்கலாம் அப்படின்னா மா கிச்சன் மே கிச்சனில், ஹோ சக்தி ஹே அப்படின்னா இருக்கலாம். இன்னைக்கு மழை வரலாம், ஆஜ் பாரிஷ் ஹோ சக்தி ஹே, ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, பாரிஷ் அப்படின்னா மழை, ஹோ அப்படின்னா ஆகுதல். இங்கே பாரிஷ் அப்படின்றது ஹிந்தியில் பெண் பாடம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் இங்கே வந்து சக்தி ஹே அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு மழை வரலாம் அப்படின்னு யூகத்தில் சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா தொடர்ந்து நடைபெறும் ஒரு செயலை எப்படி நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் நம்ம சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நடைபெறும் செயலை சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ரஹா, ரஹி, ரஹே அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ரஹா, ரஹி, ரஹே. இது யூஸ் பண்ணுற ரூல் வந்து சேம், முன்னாடி பார்த்தா அதே ரூல் தான். சப்ஜெக்ட் சிங்குலர் ஆண்பாலாக இருக்கிறப்போ நம்ம ரஹா அப்படின்னு யூஸ் பண்ணணும், பெண்பாலாக இருந்தால் ரஹி அப்படின்னு யூஸ் பண்ணணும். பன்மையிலையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் ஆப், நீங்கள், தும், நீ அப்படின்னு வர்றப்போ நம்ம ரஹே அப்படின்னு யூஸ் பண்ணணும். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், தும் கியா கர் ரஹே ஹோ, தும் அப்படின்னா நீ, நீ அப்படின்னு வரப்போ நம்ம தொடர்ந்து நடைபெறும் செயலை சொல்கிறப்போ ரஹே அப்படின்னு எழுதணும். இது நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு செயல்னால நம்ம இங்கே ஹோ அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம். கியா அப்படின்னா என்ன, கர் அப்படின்னா செய்யுதல், தும் கியா கர் ரஹே ஹோ. இங்கே அந்த செயலை செய்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் நம்ம ரஹி அப்படின்னு எழுதினா போதும். நான் காலையிலிருந்து படித்து கொண்டு இருக்கிறேன், மே சுபஹ் சே பட் ரஹா ஹூம், சுபஹ் சே அப்படின்னா காலையிலிருந்து, பட் அப்படின்னா படிக்கிறது. இங்கே சப்ஜெக்ட் மே அப்படின்னு வரனால நம்ம ஹூன் அப்படின்னு எழுதியிருக்கோம். நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டுருக்கோம், நாங்கள் அப்படின்னா ஹம், எல்லாரும் சப், ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காவ். இங்கே சப்ஜெக்ட் பன்மையில் வரனால நம்ம இங்கே ரஹே ஹைன் அப்படின்னு எழுதியிருக்கோம். போகுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜா, ஹம் சப் காவ் ஜா ரஹே ஹைன். ஏதாவது பொருள் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, அதுக்கு ஹிந்தியில் யஹ் இது, டீக் சே அப்படின்னா சரியாக, காம் அப்படின்னா வேலை, நஹி கர் ரஹாஹே செய்யவில்லை. இங்கே சப்ஜெக்ட் சிங்குலர்னால நம்ம ரஹாஹே ஃபார்மட் யூஸ் பண்ணியிருக்கோம். சாப்பாடு ரெடியாகி கொண்டிருக்கிறது, கானா தயார் ஹோ ரஹாஹே, கானா சாப்பாடு, தயார் அப்படின்னா தயாராகிறது, ஹோ அப்படின்னா ஆகுதல், ஹோ ரஹாஹே ஆகி கொண்டு இருக்கிறது, இருட்டாகி கொண்டிருக்கிறது, அந்தேரா ஹோ ரஹாஹே, அந்தேரா அப்படின்னா இருட்டு, ஹோ ரஹாஹே ஆகி கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி பார்க்க போகிற ஃபார்மட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ கவனமாக பாருங்கள். முஜே அப்படின்னா எனக்கு, லக் ரஹிஹே அப்படின்னா நான் ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பசியாக இருக்கிறது, முஜே பூக் லக் ரஹிஹே, பூக் அப்படின்னா பசி. எனக்கு தாகமாக இருக்கிறது, முஜே பியாஸ் லக் ரஹிஹே, பியாஸ் அப்படின்னா தாகம். எனக்கு குளிராக இருக்கிறது, முஜே டண்ட் லக் ரஹிஹே, டண்ட் அப்படின்னா குளிர்.
எனக்கு சூடாக இருக்குது, ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ முझे गर्मी लग रहे है. गर्मी அப்படின்னா சூடு. இப்போ பார்த்த நம்ம சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் வந்துட்டு முझे அப்படின்னு இருக்குது. இதுவே மே அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம யார் சொல்கிறா, ஆனா பெண்ணா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெர்பு எழுதுவோம். இங்கே முझे எனக்குன்னு வரப்போ அந்த சென்டென்ஸில் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்த வேர்டு தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதோட ஜெண்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் பூக், பியாஸ், டண்ட், கர்மி இதெல்லாம் ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்து ரஹி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேர்ட்ஸோட ஜெண்டர் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்க தேவையில்ல. நிறைய தடவை நம்ம கேட்குறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு. உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னா இங்கே முझे அப்படின்றதுக்கு பதிலாக உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு. ஆப்கோ பூக் லக் ரஹி ஹே, உங்களுக்கு பசிக்குதா. ஆப்கோ பியாஸ் லக் ரஹி ஹே, உங்களுக்கு தாகமாக இருக்கா. இங்கே ஆப்கோ உங்களுக்கு அப்படின்னு வர்றதுனால பூக் பியாஸ் அந்த வேர்டோட ஜெண்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெறும் செயலை ஒரு இறந்த காலத்தில் உள்ளப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் நம்ம இறந்த கால வினை சொற்கள் தா, தி, தே வந்து சேர்த்து எழுதணும். ரஹா, ரஹி, ரஹே கூட. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா, நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணுறப்போ நம்ம கேட்போம், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹிந்தியில் ஆப் சோ ரஹே தே. ஆப் நீங்கள், சோனா தூங்குறது, ஆப் வரப்போ நம்ம ரஹே எழுதணும். இறந்த காலத்தோட வினைச்சொல் தே வந்து எழுதியிருக்கோம். நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, மேனே டிஸ்டர்ப் கியா, ஆப் சோ ரஹே தே. ஆப் நீங்கள் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆப் சோ ரஹி தி, ஆப் சோ ரஹி தி. இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ரிப்ளை கொடுக்குறோம், நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹிந்தியில் மே காடி சலா ரஹா தா. மே நான், காடி அப்படின்னா வண்டி, சலா ரஹா தா அப்படின்னா ஓட்டிக்கொண்டு இருந்தேன். அவன் வண்டி ஓட்டிக்கொண்டு இருந்தான் அப்படின்னா வஹ காடி சலா ரஹா தா. நீ காலையிலேருந்து என்ன செஞ்சிட்டு இருந்த. தும் சுபக் சே கியா கர் ரஹே தே. தும் சுபக் சே, சுபக் அப்படின்னா காலையில், சேனா இருந்து, சுபக் சே கியா என்ன, கர் ரஹே தே என்ன செய்து கொண்டு இருந்தாய். நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், நான் காலையிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். மே சுபக் சே பட் ரஹா தா. மே சுபக் சே காலையிலேருந்து, பட் அப்படின்னா படிக்கிறது, ரஹா தா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் ரஹி தி அப்படின்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஃபார்மேட்டை, எதிர்காலத்தோட இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெறும் செயலை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் இந்த வீடியோவில் ஒருமையோட ஃபார்மேட் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ அதனால் ரஹா, ரஹி கூட ஹோகா, ஹோகி அப்படின்னு சேர்த்து எழுத போகிறோம். இந்த ஃபார்மேட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நம்மளோட ஒரு பிளானை பற்றி பேசுகிறப்பையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் யூகத்தில் வந்து நம்ம பேசுகிறப்பையோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி கேஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் அவன் ஏன் இன்னும் வரலை, அவன் வர டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வரலை அப்படின்னு கேட்குறப்போ நம்ம சொல்லுவோம் அவன் வந்துட்டு இருப்பான், அவன் வந்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் வஹ் ஆ ரஹா ஹோகா அப்படின்னு சொல்லுவாங்க. வஹ் ஆ ரஹா ஹோகா. வஹ் அவன், ஆனா வர்றது, ரஹா அப்படின்றது ஒரு தொடர்ந்து நடைபெறும் செயல், ஹோகா அப்படின்றது நம்ம எதிர்காலத்தில் ஒரு யூகத்தில் சொல்கிறப்போ யூஸ் பண்ணுறது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணுறோம், அவன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஒருவேளை அவன் குளிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அவன் குளித்து கொண்டு இருப்பான். ஒருவேளை ஷாயத் அவன், வஹ் நஹா ரஹா ஹோகா. நஹா அப்படின்னா குளித்தல், ரஹா ஹோகா அப்படின்னா குளித்து கொண்டு இருப்பான். அவள் இப்போது என்ன செய்து கொண்டு இருப்பாள். வஹ் கியா கர் ரஹி ஹோகி. வஹ் கியா கர் ரஹி ஹோகி. கர் அப்படின்னா செய்யுதல். உனக்கு என்ன தோணுது, அவள் என்ன செஞ்சிட்ருப்பா அப்படின்னா உனக்கு என்ன தோணுது அப்படின்றதுக்கு தும்ஹே கியா லகுத்தா ஹே வஹ் கியா கர் ரஹி ஹோகி. லகுத்தா அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேட், வெர்போடு நம்ம தா சேர்த்து எழுதுவோம் அந்த ஃபார்மேட்.
இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நாளைக்கு உங்களை பார்க்க 5 மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சொல்லுவோம் 5 மணிக்கு வராதீங்க, அப்போ நான் டிவியில் மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் மே டிவி தேக் ரஹா ஹோகா. நான் டிவி தேக் அப்படின்னா பார்க்குறது, தேக் ரஹா ஹோகா அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருப்பேன். அடுத்த மாதம் ஒருத்தவர் ஃபாரின் போகிறாரு, அப்போ சொல்கிறாரு அடுத்த மாதம் உங்களை எல்லாரையும் நான் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஹிந்தியில் அகலே மஹினே மே சப்கோ யாத் கர் ரஹா ஹோகா. அகலே அப்படின்னா அடுத்த, மஹினே அப்படின்னா மாதம், சப்கோ எல்லாரையும், யாத் அப்படின்னா ஞாபகம், நினைவு அப்படின்னு அர்த்தம், யாத் கர் ரஹா ஹோகா அப்படின்னா உங்களுடைய நினைவாகவே இருந்து கொண்டு இருப்பேன், இல்லாட்டி உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அகலே மஹினே மே சப்கோ யாத் கர் ரஹா ஹோகா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு குட்டி டெஸ்ட்டு. ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வாக்கியங்களை நீங்கள் ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் Day 2 வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.